தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயண்ணாக்கும் பொதுச் செயலாளருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் எனக்கு போட்டியிட்ட வாய்ப்பு கொடுத்த எங்கள் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் வேப்பனப்பள்ளி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார், நீங்கள் வீட்டுக்கு பிரச்சார கேன்வாசிங் போகிறீங்க சார். ஸோ ஜனங்களோட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது சார்? நாங்கள் 20 நாளாக வீடு வீடாக போயிட்டு இருக்கிறோம். நிறைய பிரச்சனை வாட்டர் பிரச்சனை நிறைய இருக்குது. எங்களுக்கு கிராமங்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி வேப்பனப்பள்ளி தொகுதி. நிறைய கிராமங்களில் இப்போ ஏடிஎம்கே ரூலிங் எம்எல்ஏ இருக்காரு, அதுக்கு டிஎம்கே ரூலிங் ஆட்சி இருந்தால் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வாட்டர் ப்ராப்ளம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 வில்லேஜஸ் நம்ம ஸ்டடி பண்ண வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். நம்ம ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி கம்பல்சரி திரும்பி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவங்களுக்கு போர் போட்டு கொடுக்குறதா நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். அது கண்டிப்பாக நம்ம எலெக்ஷன் கழிச்சு நம்ம அதை செய்யலான்ட்டு இருக்கோம். சார், எஜுகேஷன் அப்புறம் விமன் சேஃப்டி பற்றி உங்கள் பார்ட்டியில் எஜெண்டாஸ் பிளானிங் எப்படி சார்? எங்கள் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு முக்கியத்துவம். நீங்கள் எங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா தளபதி அண்ணாவோட ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு நிறையா நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அது மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், இளம் பெண்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் நல்ல வரவேற்பு. சார், இப்போது என்ன சொல்கிறது, ட்ரக்ஸ் அதெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு சார். அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாக போதைப் பொருள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குது. ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது தலைவரே சொல்லிட்டு இருக்காரு. அது கண்டிப்பாக நம்ம மாற்றணுன்றதை அவர் வந்துட்டு இருக்காரு. அதனால் மக்கள் நல்ல வரவேற்பு இருக்குது அவருக்கு. நீங்கள் எங்கள் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யாருக்குமே நாங்கள் பணம் கொடுத்தே வர சொல்கிறது இல்லை. தானாக வருவாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் எதிர்பார்த்தா அவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. தலைவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இனி எங்கள் தொகுதியில் கூட எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. சார், நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தால் ஃபஸ்ட்டு வேலை உங்கள் பார்ட்டியிலேருந்து உங்கள் தொகுதியிலே என்ன ஆகும் சார்? நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்த உடனே எங்களை தொகுதியில் ஃபர்ஸ்ட் குடிநீர் பிரச்சனை பார்க்கணும். அது இல்லாமல் நிறைய இடத்துல பஸ் ஸ்டாப் கேட்டிருக்காங்க. நிறைய இடத்துல இது ரோட்ஸ் கேட்டிருக்காங்க, லைட்ஸ் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இடத்துல கிராமங்களுக்கு பஸ் கேட்குறாங்க. நிறைய இடத்துல இப்போ கூட பஸ் இல்லை. 7 கிலோமீட்டர் எல்லாம் நடக்கிற வில்லேஜஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது இல்லாமல் ஒரு பாதுகாப்புன்றது முக்கியமாக கேட்குறாங்க. நம்ம இதனால் கண்டிப்பாக ஒரு 2 காலேஜஸ் கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கு. அது இல்லாமல் சூழ்நிலையில் இதுவரைக்கும் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. ஒரு 33 வில்லேஜஸ் இருக்குது. அதில் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்படுது. அதனால் நிறைய ஸ்கீம்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி கூட நாங்கள் தேர்தல் அறிக்கையில் அதை சூழ்நிலையில் அறிவிக்கிறோம். சார், இங்கே ரொம்ப ரொம்ப பேர்கிட்ட வீட்டு இருக்குது. ஆனால் வீட்டுக்கு ரைட் பேப்பர்ஸ் அவங்கக்கிட்ட கவர்மெண்ட் கிட்டேருந்து இல்லை சார். அவங்க பார்த்தீங்கன்னா சார் அது ஒரு லேண்ட் நீங்கள் ஃபாரஸ்ட் லேண்டோ இல்லை மேய்ச்சல் தரையோ அப்படி இருந்தால் அந்த பேப்பர்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா அது நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை. அதில் வேறு மற்ற கிராமத்துமோ மற்ற லேண்டோ இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கண்டிப்பாக நாங்கள் அதை வாங்கி கொடுக்குறோம். சார், டிவிகே பார்ட்டி ரொம்ப பேர் யூத்ஸ் ஓட் ஃபாலோ பண்ணுறாங்க சார். அந்த யூத்ஸ் பற்றி என்ன சொல்கிறீங்க சார்? தளபதி விஜயண்ணாக்கு நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் நிறைய இருக்காங்க. அவங்க எங்களும் கூட ஏற்றுக்கிறாங்க. அண்ணா விஜயண்ணா எப்படி ஏற்றுக்கிறாங்களோ எங்களுக்கு கூட ஏற்றுக்கிறாங்க. அதனால எங்கள் இளைஞர்களுக்கும் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் வேப்பனப்பள்ளி தொகுதி சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள், நன்றி கூட நான் சொல்லிக்கிறேன். சார், உங்கள் தொகுதி ஜனக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க சார்? லாஸ்ட் ஓட்டிங் இருக்கு. எங்கள் தொகுதி மக்களுக்கு நாங்கள் விஜயண்ணாக்கு எனக்கு விஜய் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நாங்கள் எங்கள் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எம்எல்ஏ ஆகி சம்பாதிக்கணும்னு இங்கே வரல. நாங்கள் மக்கள் சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால் இன்னைக்கு பாருங்கள், நாங்கள்
நாங்கள் வந்ததுனால விஜயண்ணா வந்ததுனால நாங்கள் இங்கே நிற்கிறதுனால இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு 300 ரூபாய் கொடுக்குற 500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தால் போன எலெக்ஷனில் இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு பார்ட்டி. 2 பார்ட்டி போட்டி போட்டு ஒருத்தர் வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறான்னு டோக்கன் கொடுக்குறான், இன்னொருத்தர் 8000 ரூபாய் கொடுக்குறான்னு டோக்கன் கொடுக்குறான், இன்னொருத்தர் 10,000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறான். இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் ஓட்டு கொடுக்குறாங்கன்னா இது தமிழக வெற்றி கழகம் சார்ந்த தொண்டர்கள் நின்று விஜயண்ணா நின்று பயந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பயம் வந்துடுச்சு தமிழ்நாட்டில். விஜயண்ணா பார்ட்டி டிவிகே பார்ட்டி பார்த்து எல்லா கட்சி பயப்படுறாங்க. அது அப்படி போயிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில். மக்கள் வந்து நல்லா முடிவெடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாரும் வந்து விஜய் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு விஜயண்ணா வந்து சிஎம் ஆக்கணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிறாங்க.